ஓம் சாய்ராம். இந்த பதிவில் உதியோட அற்புதத்தை பார்க்கலாம். என் பொண்ணுக்கு அப்பா எப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்கங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த அற்புதம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது முதல் அற்புதம், எங்களுக்கு நடந்த முதல் அற்புதம்னே சொல்லலாம். செகண்ட் லாக்டவுன் டைமு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருந்தப்போ வரலட்சுமி நோம்புக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம், கூப்பிட்ருந்தாங்க. நானும் என் பெரிய பொண்ணும் போயிருந்தோம். சின்ன பொண்ணு வந்து அப்பா வீட்டுக்கு போயிருந்தா, அதனால் பெரிய பொண்ணும் நானும் போயிருந்தோம். அப்போ போனப்போ வந்து மத்தியானம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பலான்ட்டு இருந்தோம். என் பொண்ணு சொன்னால், நீங்கள் போங்கம்மா, நான் சாயங்காலம் வரேன். நான் அவங்க வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க பையன், சின்ன பையன், அவங்க கூட விளாட்டோன்னு நானும் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்களும் வந்து என் ஃப்ரெண்டும் வந்து நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வீட்டுக்கு எய்த்தாப்பில் உள்ள பார்க்கில் போய் விளாட போவேன்ட்டு போனாங்களாம். போனவங்க ஸ்லைடு விளாண்டுட்டு இருந்தப்போ ஸ்லைடு வந்து அது ஹைட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ரீப்பாகவும் இருக்கும். அது தெரியாமல் என் பொண்ணு ஸ்லைடை பார்க்கவும் ஆசைப்பட்டுட்டு ஸ்லைடில் ஏறி இறங்கும் போது வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே உலக மாதிரி போயிட்டா. கீழே உலக மாதிரினா கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்ததெல்லாம் அடிபட்டுருச்சு. எங்கன்னா நாடியில் அடிபட்டுருச்சு. 3:30 போல் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பதட்டமாக பேசினாங்க. பாப்பா இது மாதிரி விளாட போன இடத்துல கீழே விழுந்துருச்சுப்பா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் வந்து பாப்பா புக்கை எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாப்பாவோட புக்குங்கிறது வந்து இங்கே வந்து ஃபேமிலிக்கு ஒரு புக்கு இருக்கும். இங்கே எங்கள் லோக்கல் ஹாஸ்பிட்டலு, கம்பெனியோட ஹாஸ்பிட்டல், அதாவது இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு புக்கு இருக்கும். ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் இருக்கும். அந்த புக்கை எடுத்துகிட்டு நான் போகலாம் அப்படின்னு கிளம்பிகிட்டு இருக்கும்போது வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு மூட போகும்போது தான் எனக்கு தோணுச்சு, சரி உதி அதில் போட்டு எடுத்துகிட்டு போவோம், அவள் ரொம்ப வலிக்குதுன்னு அழுவா, ஒரு துளி ப்ளட்டை பார்த்தாலே அவள் ரொம்ப அழுவா, ப்ளட்டு வேக கொஞ்சம் நிறையா லாஸ் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து உதி ஒரு பிஞ்ச் உதி அதில் போட்டுட்டு நான் பாபாக்கிட்ட சொல்லிவிட்டு, பாபா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவளை, அவள் என்னை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சுவா, அது முன்னாடி வரைக்கும் அழுக மாட்டா, நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயே பாப்பாவுக்கு வந்து டாக்டரை பார்த்துட்டாங்க. டாக்டரை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ தான் வெளியில் வந்தேன். நான் என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேட்கும்போது, தயக்கமாகவே வந்து ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு பாப்பாவுக்கு ஸ்டிச் போடணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தயக்கத்திலே சொன்னாங்க. நான் வந்து ஸ்டிச்சு தானே பரவாயில்ல போடலாம், புண்ணு வந்து ஸ்டிச்சு போடாமல் இருந்தால் கொஞ்சம் செப்டிக்லாம் ஆகும், அதனால் நம்ம ஸ்டிச்சு போட நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நானும் சொன்னேன். டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு எத்தனை ஸ்டிச் போடணுன்னு கேட்டேன். டாக்டர் சொன்னாங்க ஒரு ஸ்டிச்சு தான், பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டிச்சு தான் போடணும், அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா சின்னதாக தான் கட்டாக இருந்துச்சு. என்னை பார்க்கவும் பயங்கரமாக அழுதா. ஆனால் அவளை பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னாக்கா வந்து ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க, பவுடரா விபூதியான்னு எனக்கு தெரியல, விபூதின்னு தான் நினைக்கிறேன், அதை வந்து அவள் தாவங்கட்டையில் ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக அப்பி வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கு வந்து ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்தார். அவர் யாருன்னா நம்ம திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாள் வந்து சின்ன பையன் ரூபத்தில் போகும்போது அவங்க வந்து வேலை யார் வாங்கினாங்களோ அவங்க வந்து அடித்தப்போ வந்து தாவங்கட்டையில் அடிபட்டு ரத்தம் வரும். அங்கே பையனுக்கு ரத்தம் வர மாதிரியே வந்து அங்கே பெருமாளுக்கும் ரத்தம் வரும். ரத்தம் வந்தப்போ வந்து யார் அடித்தாங்களோ அவங்க ஒய்ஃப் வந்து பச்சை கற்பூரத்தை கை நிறையா அள்ளி வச்சு விட்டதுக்கப்புறம் அந்த ப்ளட்டு நின்னதாகவும், அதுலேருந்து அன்னையிலேருந்து டெய்லியுமே வந்து பெருமாளுக்கு நாடியில் வந்து கற்பூரம் வச்சு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். படத்துலேயும் நான் பார்த்துருக்கேன். டக்குன்னு அந்த சீன் தான் வந்து ஃப்ளாஷ் ஆச்சு. அப்புறம் அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு, நீ தண்ணி குடிப்பாப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்தேன். தண்ணி குடித்தா அவள். குடித்ததுக்கப்புறம் சிஸ்டர் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும், பாப்பாவை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாப்பா கூட போனப்போ வந்து அவங்க, இல்லை நீங்கள் வேண்டாம், நீங்கள் இருந்தீங்கன்னா பாப்பா ரொம்ப அழுவா, அதனால் வந்து அவள் மட்டும் ஆகட்டும்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போனாங்க. அவள் பயந்துக்கிட்டே தான் போனான். நானும் வந்து சாயப்பாவை கும்பிட்டுட்டே இருந்தேன். அவள் வரது வரைக்குமே வந்து ஓம் சாயகம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அவள் பயப்படுவா, அவள் கூட இருந்துக்கோங்க, அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து சிஸ்டர் தான் ஃபஸ்ட் வந்தாங்க. பாப்பா வரதுக்கு முன்னாடி சிஸ்டர் வந்தாங்க. சிஸ்டர் வந்துட்டு சொன்னாங்க, என்னங்க உங்கள் பொண்ணு அழுகவே இல்லை அப்படின்னாங்க. அழுகவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நான் சொன்னது வந்து என்னால் உள்ளே போக முடியல, நீங்கள் உள்ளே போய் இருங்க சாயப்பான்னு
சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் உதி தண்ணியும் அவள் குடிச்சிருந்தா. அதனால் அவளுக்கு பெயின் தெரியவே இல்லை. என்ன பாப்பா, நிஜமாலே உனக்கு பெயின் தெரியலையா? சிஸ்டர் வந்து இப்படி சொல்கிறாங்க, நீயும் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் வந்தா. அவட்ட கேட்டேன், என்ன பாப்பா பெயின் இல்லையா, வலிச்சுதா, என்ன சொன்னாங்க, அழுதியா என்னன்னு கேட்டேன். அவள் சொன்னா, அம்மா எனக்கு வலியே தெரியலம்மா. எனக்கு எப்படி வலி தெரியும், நான் தான் உதி தண்ணி குடிச்சிட்டு போனேன்ல, பாபா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அவள் சொன்னான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். கேட்டப்போ சொன்னால், ஸ்லைடு வந்து பெருசாக இருக்குன்னு தம்பி சொன்னான். நான் வந்து போய் பார்ப்போமே அப்படின்ட்டு போனேன். ஆனால் வந்து ஏறினதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு. நான் பயந்தனால வந்து ஸ்லிப் ஆகிட்டேன். கீழே உழப்போவேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே நான் வந்து சாயின்னு சத்தமாக கூப்பிட்டேன். ஆனால் நான் வந்து விழுந்த வேகத்துக்கு எனக்கு வந்து கீழே தலையில் தான் அடிபட்டிருக்கணும். நாடியில் எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து மயங்கி உளுத்துட்டேனே நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு சின்னதாக தான் அடிபட்டுச்சு. தம்பி தான் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அத்தை வந்து விபூதி போட்டாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ தான் வந்து நான் நினச்சிக்கிட்டேன், நம்மளுக்கு நியூஸ் தெரிகிறதுக்கு முன்னாடியே சாயப்பாவுக்கு தெரிஞ்சு சாயப்பா வந்து பெரிய அடியை வந்து சின்ன அடியாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இது உதியோட அற்புதம் என்ன அப்படின்னாக்கா, அவளுக்கு ஒரு துளி வலி இல்லை. அந்த வலி வந்து இல்லாமே பார்த்துக்கிட்டாரு. தையல் பிரித்தப்பவையும் அவளுக்கு வலி இல்லை. அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து மருந்து போடும் போதோ எந்த ஒரு வலியுமே இல்லை. அவள் வந்து கீழே விழுந்தப்போ வலித்தது தான். அதுக்கப்புறம் அவள் உதி தண்ணி குடித்ததுக்கப்புறத்துலேருந்து அவளுக்கு வலியே இல்லை. அன்றைக்கி சாயங்காலமே வந்து சாயப்பாவுக்கு நன்றி வீட்டில் இருக்க சாயப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு பக்கத்தில் தான் சாயப்பா கோயில் இருக்குது, அங்கே போனோம். அங்கே போனவுடனே வந்து எங்களுக்கெலாம் வந்து ரோஜாப்பூ கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு ஆரத்தி முடித்ததுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு சாயப்பா நெஞ்சில் இருந்த தாமரைப்பூவை கொடுத்தாங்க. அவள் சொன்னாள், அங்கே பார்த்தீங்களா எனக்கு மட்டும் ஸ்பெஷல் தாமரைப்பூ அப்படின்னு சொன்னான். இந்த அற்புதம் வந்து என் பொண்ணுக்கு நடந்தது. அவளுக்கு இன்னும் நிறையா அற்புதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அற்புதம் நடந்திருந்தால் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டா பேஜையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் ஷேர் பண்ணலாம். அடுத்த வாரம் உதி மூலியமாக எனக்கு என்ன அற்புதம் செஞ்சாருங்கிறத பார்க்கலாம். சாயப்பாக்கிட்ட நான் பெரிய சண்டையே போட்டேன். நான் ஏன் சண்டை போட்டேன், அதுக்கு சாயப்பா என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத புதிய அற்புதம் 2ல் பார்க்கலாம். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.